பூனைக்கு மணி கட்டுவது யார்? இந்த போட்டி அரபுலகத்தில் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. அரபுலகத்தில் 3 நாடுகள் எப்போதுமே போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா, இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். இதில் பெர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான், ஒட்டோமன் பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கி, எல்லாத்துக்கும் பொதுவான சவுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடுகளில் யார் அரபுலகத்தினுடைய அண்ணன், யார் அரபுலகத்தினுடைய பாதுகாவலன்? இந்த போட்டியில் இப்போ ஈரானை தனியாக தள்ளி விட்டுட்டு நாம் 2 பேர் ஒன்றா சேர்ந்துக்கலாம்டா. அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியமும் இப்போது இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்குது. குறிப்பாக அரபுலக நாடுகள் அமெரிக்காவை நம்பி இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு எண்டு கார்டை போடணும். ஆனால் அது அமெரிக்காக்கே தெரியாமல், இல்லை அமெரிக்காக்கே புரியாத, அமெரிக்கா ஒத்துக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய காய நகர்த்தல் சூசகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் தான் மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கை. அதை விட எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு தான். அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி குளோபல் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், நாம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே டிப்ளமேட்டிக் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறத எடுப்பாங்க. இதுதான் ஒரு நாட்டினுடைய, ஒரு அமைப்பினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய டெசிஷன் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும், ஆமாம்ல நாமும் இப்படிலாம் நம்ம ஃபியூச்சரை சேவ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நம்முடைய வருமானத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-20% கொஞ்சம் மாற்றி வச்சாதான் ஃபியூச்சரில் நம்மளால் நல்லபடியாக வாழ முடியும். அப்படி மாற்றி வைக்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும். நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் சொல்வது உண்டு. அதே மாதிரி தான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஒரு புதிய என்எஃப்ஓ அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது இந்தியா செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது தான். அதை பற்றியான மேலும் டீடைல்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்குது. டவுட் இருந்துச்சுன்னா தமிழ் நீங்க விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 21 செக்டார்ல இருக்கக்கூடிய டாப் நிறுவனங்கள்ல தான் நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ ஒரு செக்டார்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் இன்னொரு செக்டார் வழியா நம்முடைய பணம் அப்படிங்கிறது பேலன்ஸ் செய்யப்படும். இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான். ₹1 கூட மெச்சூரிட்டி டைம்ல நமக்கு லாஸ் வராது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய ப்ரீவியஸ் ஃபண்ட் ஹை growth ஃபண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கடந்த 7 வருஷத்துல 23% CAGR கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாத பிரீமியத்துல 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெய்வர் ஆஃப் பிரீமியம் அப்படிங்கிறது இருக்கு. கெட்டிக்கிட்டு இருக்க மனுஷன் திடீர்னு இறந்துட்டார்னா அவர் கட்ட வேண்டிய பணத்தை கம்பெனியே கட்டும். நாமினிக்கு ஃபண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது எவ்வளவு ரூபாய் வரணுமோ அது வந்து சேரும். என்ஆர்ஐலாம் மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியா இருக்கும். மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றது 3 நாடுகள் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா. இங்க துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லும்போது அரபுலக நாடுகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட அரபுலகத்தில் 27 அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள் அப்படிங்கிறது இருக்குது, பேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 27 பேசஸில் ஈரான் யுத்தம் தொடங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட 17 பேசஸை அடிச்சிட்டாங்க. மீதம் இருக்கும் 10 பேசஸில் சின்ன சின்ன அடி வந்தாலுமே இந்த 17 பேசஸ் செம்மையாக அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள், அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய, அமெரிக்காவினுடைய உளவு வேலைகள் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஈரானுடைய டார்கெட் லிஸ்ட்லேருந்து மாறவே இல்லை, அதை அடிச்சிட்டாங்க. இப்படி பார்த்துட்டு இருந்த அரபுலக நாடுகளுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அமெரிக்காவையே காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம ராணுவமே இல்லாமல் அமெரிக்காவை நம்பி இருக்குமே. சவுதி அரேபியாவுக்கு தனியார் ராணுவம்லாம் இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கான ட்ரைனிங் யார் கொடுத்தா? அமெரிக்கா சொன்னதின் பெயரில் பாகிஸ்தான் கொடுத்தது. அமெரிக்கா கொஞ்சம் பேருக்கு மட்டும் டைரக்டாக கொடுத்தாங்க. மீதம் இருக்கும் எல்லாருக்குமே அமெரிக்கா காசு கொடுக்குறேன்டா, நீ ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ அமெரிக்காவை நம்பி இராணுவ வீரர்கள் இல்லாமல் நம்ம நாட்டை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது இங்கே மறுபடியும் தலை தூக்கக்கூடாது அப்படிங்கிறதும், நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி திட்டத்தையும் தான் இந்த 3 நாடுகள் சேர்ந்து அவங்க செயல்படுத்தி இருக்காங்க. துருக்கியும் சவுதி அரேபியாவும் இதுக்கு எதிரும் புதிருமா இருப்பாங்களே, நான் அண்ணனா நீ அண்ணனான்னு சொல்லி பெரிய போர்ல இருப்பாங்களே, 2 பேருமே சம்மதித்து விட்டார்களான்னு கேட்டா 2 பேருமே சம்மதித்து விட்டார்கள். அப்போ மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றது அடுத்த நேட்டோவா என்கிற ஒரு கேள்வியை உருவாகி இருக்கிறது. காரணம் இருக்கு, ஏதாவது ஒரு நாட்டை தொட்டினா எங்களை தொட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி நேட்டோ வருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ சவுதி அரேபியாவை தொட்டனா என்ன தொட்ட மாதிரின்னு சொல்லி துருக்கி வருவாங்க, பாகிஸ்தான் வருவாங்க. துருக்கியை தொட்டோம்னா சவுதி அரேபியா வர வேண்டும், பாகிஸ்தான் வர வேண்டும். பட் இது எல்லா இடங்களிலுமே நடக்குமா? சவுதி அரேபியாவை தொட்டா துருக்கி வரும், பாகிஸ்தான் வரும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் சவுதி அரேபியாவுக்காக கொடுக்கப்படுமா? இல்லை நேட்டோ நாடுகளுடைய 2வது மிகப்பெரிய இராணுவத்தை உள்ளடக்கிய ஒரு நாடு துருக்கி. அப்படிப்பட்ட இராணுவத்தை உள்ளடக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியாவுக்கு பதிலாக அவங்களுடைய இராணுவ வீரர்களை களமிறக்குவார்களா? கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா?
இதை தான் நம்ம இங்கே தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நியூஸில் சொல்லிடுவாங்க 3 பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்கப்பா, இனி அம்புட்டு தான், அமெரிக்காவினுடைய ஆட்டம் அம்போ, இந்தியாவின் கதி அம்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா சவுதி அரேபியாவினுடைய ஆயில், அவங்களுடைய கடைசி அந்த ஆயிலினுடைய லாபம் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்குது. பட் இப்போ யுத்தம் காரணமாக ஆயில் வந்து கிடைக்காத காரணத்தினால் சவுதி அரேபியாவினுடைய கச்சா எண்ணெயை நிறைய நாடுகள் வாங்கினாங்க. அதனால் கொஞ்சம் லாபம் கிடைச்சிச்சு. அதை தவிர்த்து சவுதி அரேபியாவுக்கு வர வேண்டிய லாபம் எல்லாமே நஷ்டமாயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சவுதி அரேபியாவினுடைய இந்த நஷ்டத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, ஹூத்திஸ் தான். ஏமன் நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஹூத்திஸ், இதை பற்றி டெடிகேட்டடாக தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி ஒரு டாபிக் போட்டிருக்கோம். பார்க்காத டிபி டியூப்ஸ் அதை பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான லிங்கை நான் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் அனுப்பி வச்சிடறேன். ஸோ சவுதி அரேபியாவினுடைய ஆயிலை நாங்கள் எங்கேயுமே போக விட மாட்டோம், சவுதி அரேபியா அவங்களுடைய கப்பலை நாங்கள் சுட்டி வீழ்த்தி விடுவோம், கடலில் நாங்கள் மூழ்கடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி தான் ஹூத்திஸ். ஹூத்திஸை எதிர்த்து அடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் மட்டும் முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவும் அவங்களுக்கு தேவைப்படும். எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் மட்டும்தான் ஹூத்திஸ் அடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு சவுதி அரேபியாவுக்கு ஒரு பதில் தேவைப்பட்டுச்சு. அதுதான் துருக்கி. துருக்கியை பொறுத்த வரைக்கும் சார் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது துருக்கிட்ட பேராக்டர் ட்ரோன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட புது டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதனால் டிஃபென்ஸ் ஓரியன்டாக துருக்கி சவுதி அரேபியாவின் பக்கம் இருந்தது என்றால் அது சவுதி அரேபியாவுக்கும் லாபம், துருக்கிக்கும் லாபம். அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அவங்க கிட்ட படைகள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது பாகிஸ்தான்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் கடன்பட்ட நபர்கள் தான் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு எப்போது பண பிரச்சனை அப்படின்னா நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு ஒரு விசிட்டை போவாங்க. அப்படி விசிட் போய் சார் எங்கள் நாட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணலன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதி அரேபியாவும் ஐயோ பாவம் நம்முடைய இஸ்லாம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அரபுலக நாடு இல்லைனாலும் அவங்க இஸ்லாம் நாடு அப்படிங்கிறதுனால உதவி செய்வாங்க. பாகிஸ்தானுக்கு அதிகமாக கடன் கொடுத்த நாடுகளின் பட்டியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. அப்படிப்பட்ட சவுதி அரேபியாவுக்கு இப்போ ஒரு அட்வான்டேஜ், பாகிஸ்தானும் கூட வச்சுக்கிட்டோம், பாகிஸ்தான் எப்படினாலும் நமக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா நம்புறாங்க. அப்படின்னா பாகிஸ்தானுடைய படைகள் எல்லாமே யாருக்காக வரும்? இந்த பக்கமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்காக வரும். அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி சவுதி அரேபியாட்ட கொஞ்சமாக மிஸ்மேட்ச் ஆகுது. அதுக்கு பதிலாகத்தான் துருக்கியை தேர்ந்தெடுத்தாங்க. துருக்கியில் ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அடுத்ததாக வரக்கூடிய ஏகப்பட்ட மிசைல்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அடுத்தடுத்த ரிசர்ச் செஞ்சுட்டு இருக்காங்க துருக்கி. துருக்கியை பொறுத்த வரைக்கும் சிரியா மாதிரியான நாடுகளிடம் நேரடியாகவே இல்லாட்டி மறைமுகமாகவோ அவங்களுடைய இராணுவ வீரர்களை அனுப்பி அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 2 பக்கமும் எக்ஸ்பீரியன்ஸான நாடுகள், ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று துருக்கி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள். இவங்க நம்ம நாட்டுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா யோசிக்கிறாங்க. சவுதி அரேபியா இந்த திட்டத்தை முன் வச்ச உடனே ஓகே சொல்கிறாங்க அந்த பக்கமாக இருக்கக்கூடிய துருக்கி. துருக்கிக்கு இதனால் என்ன லாபம்? எங்கள் துருக்கி கிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜிலாம் இருக்கானா, அதுக்கு நிறைய முதலீடு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. சாதாரண முதலீடு கிடையாது, எவ்வளோ பணம் வேணாலும் தனியாக செலவழிக்கிறோம் அப்படிங்கிற முதலீடு. ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே புது டெக்னாலஜி ஆயுதங்கள், புது டெக்னாலஜி ட்ரோன்ஸ். இதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குமா? இல்லாட்டி 10 நாடுகள் கண்டுபிடித்ததை 11ஆவதாக இந்த நாடு கண்டுபிடிக்குதான்னு கேட்டால் கிடையாது. இந்த நாடு தான் முதலாவதாகவே கண்டுபிடிக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் துருக்கிக்கு முதலீடு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இந்த முதலீடை யார் தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவுதி அரேபியா. கச்சா எண்ணெயில் ரொம்ப கோலாச்சி இருக்கக்கூடிய நாடு, அவங்களுக்கு நட்பு நாடு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சவுதி அரேபியா அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எதிரான ஈரானுடைய அட்டாக்கு, ஹூத்திஸினுடைய அட்டாக் அப்படின்னு சொல்லி பல அட்டாக்கை மார்பில் வாங்கிக்கிட்டு துடிக்க இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு பெரும் கை கொடுக்கிறார்கள் துருக்கி. நீ வா, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட நிறைய ட்ரோன்ஸ் இருக்குது, என்கிட்ட ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குது, நம்ம ஏதாவது செய்யலாம், சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி துருக்கி ஒரு ஆதரவை கொடுக்கும்போது சவுதி அரேபியாவுக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. சவுதி அரேபியாவுக்கு தெம்பு கிடைக்கும் போது தான் பாகிஸ்தானும் உள்ளே வருகிறார்கள். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க? உங்கள் 2 பேர்கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்குது, எல்லா நாடுகளிடமே நான் நட்புடன் இருக்கிறேன், அமெரிக்காவோட நட்புடன் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்தியாவை இன்டைரக்டாக அவங்க சொல்லி காண்பிக்கிறார்கள். ஸோ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி, துருக்கிக்கு ஆதரவாக சவுதி அரேபியா, இப்படின்னு சொல்லி தான் இந்த 3 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே இது ஒரு நேட்டோ அமைப்பு மாதிரி செயல்படுமா? என்ன அடிச்சா ஒன்னு அடிச்ச மாதிரி, ஒன்னு அடிச்சா அவன் அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி செயல்படுமான்னு கேட்டால் அதற்கான விளக்கத்தை இன்னும் இந்த அமைப்புகள், இந்த நாடுகள் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இல்லை அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. அமெரிக்காவினுடைய இந்த இராணுவம் சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள், குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தான் அமெரிக்கா அவங்களுடைய இராணுவத்தை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கேமுக்கு ஒரு என் கார்டு போடணும்னா மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து அமெரிக்காவினுடைய இராணுவத்தை விரட்டி அடிக்க வேண்டும். அதை யார் இப்போ செய்ய போகிறாங்க? இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த 3 நாடுகளுடைய அமைப்பு உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தான்.
ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியாவினுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இது அரபுலக நாடுகளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லது. அரபுலக நாடுகள் அவங்களுடைய பணம், அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுடைய ரிசர்ச், அவங்களுடைய அவுட்புட், இது அரபுலக நாடுகளுக்கு இடையே நடந்துவிடும். எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு மேற்கு நாடுகளுக்கு போக வேண்டாம், அமெரிக்காவுக்கு போக வேண்டாம். ஸோ அரபுலக நாடுகள் என்ன யோசிப்பாங்க, நமக்கு தேவையான இந்த விஷயம் தானே, இதை நாமளே செஞ்சுக்கலாம், எதுக்கு நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கணும், நம்மகிட்ட தான் இருக்கல ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் யார் நம்புவாங்க, அரபுலக நாடுகள் நம்புவாங்க. அப்போ அரபுலக நாடுகளுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. சவுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஈரானை ஒழிப்பதற்காக யார் தேவைப்படுறாங்க, துருக்கி தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, பாகிஸ்தான் தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு பணம் தேவைப்பட்டால் சவுதி அரேபியா தேவைப்படுகிறது, துருக்கியினுடைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் பணம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இப்படி 3 நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி அவங்களுக்கு இந்த நட்பு தேவை, இந்த கூட்டணி தேவை அப்படிங்கிறது அவங்க நம்புகிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி உருவான பிறகு தான் அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணப்படுகிறது. 3 பேரில் யாராவது ஒரு நாடுகளுக்கு எதிராக ஏதாவது அட்டாக் நடந்தாலும் அது 3 நாடுகளுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாடும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல இப்போ நடக்கக்கூடிய யுத்தம், இந்த யுத்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே கால்குலேட் பண்ணாததுனால இப்போ சவுதி அரேபியா, துருக்கி இல்லாட்டி பாகிஸ்தான் அப்படிங்கிறது சண்டைக்கு மட்டும்தான் நிற்பாங்களே தவிர இந்த சண்டைக்கு இவ்வளோ வேல்யூ, இந்த சண்டைக்கு இவ்வளோ சண்டைக்கு நம்ம எதிர்த்து அடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிற்க மாட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த கூட்டணி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறப்போகிறார்கள். அதற்கான அனைத்து விதமான முயற்சியும் துருக்கி முதல் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வரை செஞ்சுட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு ஒப்பந்த கையெழுத்து அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஆமாம். துருக்கி இந்தியாவை எப்படி வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக துன்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை துருக்கி வழியாகத்தான் பாகிஸ்தான் டிரான்ஸ்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். துருக்கியை மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் எப்போது பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கு எதிராகத்தான். ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறது செய்கிறதா இருந்தாலும் துருக்கி வீரர்களை தான் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வீரர்கள் களம் இறக்குவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் இருக்கு, அது துருக்கிட்டையோ இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாட்டோ கொடுத்துட வேண்டியதானு கேட்டால் அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை சிக்கலை மேலும் அதிகரிக்கும். ஸோ அந்த அணு ஆயுதத்தை எடுக்காமல் இந்த பிரச்சனையை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயரதிகாரிகளும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ 3 நாடுகளுடைய ஒப்பந்தம் உலக அரசியலே திருப்பி போடக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்ததா திருப்பங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்தமாக இந்த சேனலில் வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபினுடைய இந்தியா செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டினுடைய அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோ. வெறும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.